ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஆஃப் டெட். நம்ம எல்லாருக்கும் ஒரு வாட்டியாச்சும் நம்ம உடம்பை பார்த்து இன்செக்யூராக ஃபீல் பண்ணியிருப்போம். இவங்கள மாதிரி உடம்பு நமக்கு இல்லையே, இவங்கள மாதிரி என் பிறந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படிலாம் யோசிச்சிருப்போம். அதே மாதிரி ஒரு படத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த படம் பேர் த ஸ்டப்சன்ஸ். இந்த படம் உலகம் முழுக்க நிறைய அவார்ட்ஸை வாங்கிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எலிசபெத் ஸ்பார்க்கில் ஒரு காலத்தில் யங்காகவும் கிளாமராகவும் கெத்தாகவும் இருந்தால் எந்த பத்திரிக்கை எடுத்தாலும் அவளோட ஃபோட்டோ தான் ஃப்ரண்ட்டில் இருக்கும். இவளை நினச்சி பராமப்படாத ஒன்களே இல்லை. பெஸ்ட்டாக டிஆர்பி உள்ள ஒரு ஷோவில் கொடி கட்டி பறந்தா. ஆனால் காலம் ஒன்று இருக்குல்ல, வயசு ஆக ஆக அவளோட கண்ணும் சுருகுது, கண்ணை சுற்றி கருவளையம் வருது, உடல் அழகும் காணாமல் போகுது. ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்தாவ இப்போ காணாமல் போகிறா. அவள் பண்ணிட்டு இருந்த ப்ரோக்ராமும் படிப்படியாக டிஆர்பி குறைஞ்சிட்டே வருது. அவளுக்கு அவளை உள்ளே இருந்தாலும் அவள் கேமரா முன்னாடி ஃபேக் ஸ்மைலோட வாழ்ந்துட்டு வந்தாள். அவள் ஷோவை முடிச்சுட்டு ரிப்ரெஸ் ஆக ரெஸ்ட் ரூம் போகிறாள். அப்போது இதுக்கு வந்த எல்லாரும் அவளுக்கு பர்த்டே விஷஸ் சொல்கிறாங்க. ரெஸ்ட் ரூம் கிட்ட போய் பார்க்கும்போது தெரியுது ரெஸ்ட் ரூம் அவுட் ஆஃப் சர்வீஸில் இருக்குது. அதனால அவள் மென்ஸ் பாத்ரூம் யூஸ் பண்ணுறா. அப்போது அவரோட ப்ரொடியூசர் ஃபோனில் பேசிக்கிட்டே உள்ளே வராரு. அவர் ஃபோனில் இனிமேல் இவ்வளோ வச்சு நம்ம ஷோ பண்ண முடியாது, நம்ம புதுசாக ஒரு ஒரு நடிகை தேடணும் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. இது கேட்ட அவன் இடம் முன்னாடி நின்று யோசிக்கிறா. அப்புறம் அந்த ப்ரொடியூசர் கிட்ட பேச போகிறா. அந்த ப்ரொடியூசர் சொல்கிறாரு, இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் கிளாமர் தான் எதிர்பார்க்குறாங்க, அதை மட்டும் நாங்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும், ஸோ நீ இந்த ஷோலேருந்து விளக்கிடு அப்படின்னு சொல்கிறாரு. அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே காரில் போகிறா. பில்போர்டில் இருந்த போஸ்டரை கிழக்கதை பார்த்துட்டே போகும்போது அவளுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆகுது. அப்புறம் ஹாஸ்பிட்டலோட டாக்டர் அவளை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதுவும் இல்லை, சின்ன காயம் தான், அது சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவளும் அங்கேருந்து கிளம்பி வெளியே வந்து அவள் ஜாக்கெட்டில் பார்த்தா அவளோட பென்ட்ரைவ், அதில் இதான் என்னோட வாழ்க்கையை மாற்றிச்சுன்னு ஒரு பேப்பரும் இருக்குது. அப்போது அவளோட பழைய நம்பர் ஒருத்தர் வராரு. அவன் நீ தான் தூரத்தில் எப்பயும் ரொம்ப அழகான பொண்ணுன்னு ஃப்ளட் பண்ணுறான். தென் எலிசபெத் கிட்ட அவன் நம்பர் கொடுக்குறான். வீட்டுக்கு வந்த அவள் ரொம்ப கவலையாக இருந்தா. அப்புறம் அந்த பென்ட்ரைவ் போட்டு பார்க்குறான். அதில் எஸ்எஸ்டைய வியாபாரி மூவி கான்செப்ட் வரும்ல, டிஎன்ஏ வச்சு நம்மள மாதிரி ஒரு டூப்ளிகேட் பர்சன் ரெடி பண்ணலாம், அதே மாதிரி ஒரு சிமிலர் கான்செப்ட் தான் இதுலேயும். பட் இதில் நம்மள மாதிரி ஒரு எங்கேஷனாக மாறலாம். 1 வீக் எங்காவும் அடுத்த வீக் உண்மையான கேரக்டராகவும் இருக்க முடியும்னு இருக்குது. அதில் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அவள் அதை தூக்கி குப்பையில் போட்டுறா. அப்புறம் ஒரு பாரில் குடிச்சிட்டு இருக்கா. அப்போ பக்கத்தில் ஒரு கப்பல் ரொமான்ஸ் பண்ணுறதை பார்த்து எரிச்சல் ஆகுது. திரும்ப வீட்டுக்கு வந்த அவள் அவார்ட்ஸ் எல்லாம் பார்க்குறா. அதில் குளோப் மாதிரி ஒன்று இருக்குது, அது தூக்கி போட்டோ மேலே அடிச்சுக்கிறா. அப்புறம் டஸ்ட்பினில் இருந்த அந்த பெண்டை எடுத்து அதில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணுறான். அவங்க இவரோட அட்ரஸ் வாங்கிட்டு ஒரு அட்ரஸ் கொடுக்குறாங்க. அடுத்த நாள் காலையில் எழுஞ்சிட்டு அவள் டீ குடிச்சு நியூஸ் பேப்பர் பார்க்குறா. அதில் அவள் பண்ணிட்டு இருந்த ஷோக்கு புது நடிகை வேணும்னு விளம்பரம் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து இவளுக்கு எரிச்சல் வருது. அப்புறம் அந்த லெட்டர்ஸ்லாம் பார்க்கும்போது அதில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு லெட்டர் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணால் ஒரு டோர் நம்பரோட கீ இருக்குது. அவளுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது நேற்று நைட்டு கால் பண்ண விஷயம்னு. அந்த கார்டு எடுத்துக்கிட்டு அந்த பிளேஸுக்கு போகிறாள். அங்கே அவள் கார்டு நம்பரில் இந்த ட்ராவை ஓப்பன் பண்ணி அதில் இருந்த பேக்கேஜ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் ஆக்டிவேட்டர், ஸ்டெபிளைசர், ஸ்விட்ச், வுட்டுன்னு ஒரு சில பொருள்லாம் இருக்குது. ஆக்டிவேட்டர் ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியும், ஸ்டெபிளைசர் டெய்லி யூஸ் பண்ணணும், ஸ்விட்ச் 7 நாளைக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும்னு டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. அவள் கண்ணாடி முன்னாடி நின்று லாஸ்ட்டாக குழப்பத்தோட யோசிக்கிறா. ஆனால் அவளோட உடம்பை நினச்சி இன்செக்யூரில் அந்த ஊசியை எடுத்து போட்டுக்கிறா. கொஞ்ச நேரத்தில் வலியால் மயங்கி கீழே விழுறா. அப்போ தான் அந்த மருந்து வேலை செய்ய ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரம் கழித்து அவள் முதுகை பொழந்துக்கிட்டு ஒரு உருவம் வெளியே வந்து நிற்குது. அந்த உருவம் ரொம்ப எங்காவும் கவர்ச்சியாகவும் இருக்குது. மிரர் முன்னாடி நின்று அவளோட உடல் அழகை பார்த்து ரசிக்கிறா. அப்புறம் எலிசபெத்தோட முதுகை ஸ்டிச் பண்ணுறா. தென் குளிச்சு முடிச்சுட்டு மிரர் முன்னாடி நிற்கிறா. அப்போ அவள் மூக்கிலேருந்து ரத்தம் வருது. அப்போ தான் அவளுக்கு அந்த ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணணும்னு தெரியுது. எலிசபெத் முதுகுலேருந்து ஒரு லிக்விடு மாதிரி எடுத்து தன்னோட உடம்புல போட்டுக்கிறா. அடுத்த நாள் காலையில் எழுஞ்சிட்டு அந்த ஆடிஷன் நடக்கிற பிளேஸுக்கு போகிறா. அங்கே ரொம்ப கிளாமராக நடித்து காட்டி செலக்டும் ஆகுறா. அந்த ப்ரொடியூசர் அவளை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. அந்த ப்ரொடியூசர் அவளோட நேம் கேட்க இவளும் ஷூ அப்படின்ட்டு சொல்கிறா. அந்த ப்ரொடியூசர் உடனே நீ சோலோ ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அவளோட அவைலபிலிட்டி டேட்ஸ்லாம் கேட்குறாங்க. அதுக்கு அவள் சொல்கிறா, நான் 1 வீக் இங்கே இருப்பேன், அடுத்த 1 வீக் நான் எங்கள் அம்மாவை பார்த்துக்க ஊருக்கு போயிடுவேன், ஸோ அதுக்கு ஓகேனா நான் கலந்துக்கிறேன். அந்த ப்ரொடியூசரும் அதுக்கு அப்செட் பண்ணிக்கிறாங்க. அவளோட நியூ லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. ஷோவும் போகுது. அவள் டெய்லியும் அந்த ஸ்டெபிளைஸ் யூஸ் பண்ணுறா. அண்ட் எண்ட் ஆஃப் த 7th டே அவள் ஸ்டிச் ஆக வேண்டிய ரீசன் இருக்குல்ல, ஸோ அதை யூஸ் பண்ணுறா. 2 பேரோட அத்தமும் ஒன்றா மீட் பண்ணும்போது அவள் ஷூவில் இருந்து எலிசபெத்துக்கு மாறலா. எலிசபெத் குளிச்சு ரெடி ஆகிட்டு அவள் ஒர்க் பண்ண பிளேஸ்க்கு போகிறா. அங்கே அவளோட திங்ஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு நடிகை நாங்கள் எடுத்தாச்சு, இனிமேல் உங்களுக்கு இங்கே வேலை இல்லைன்னு ஒரு கிஃப்ட் கொடுத்து அந்த ப்ரொடியூசர் அவளை அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்த நாள் எலிசபெத் அந்த லெட்டரை செக் பண்ணும்போது அதில் உங்கள் ரீஃபில் பாஸ் வந்திருக்கு, போயிட்டு கால் பண்ணிக்கோங்க அப்படின்னு இருக்குது. அவளும் போயிட்டு அந்த பார்சல் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைக்கிறா. அப்படி ஒரு வாரம் போகுது. திரும்பவும் ஷூவாக மாறடா. ஷூ எலிசபெத் பாடி மறைக்க
ஒரு பிளேஸை தேடுறா. அவளை பாத்ரூமில் இருந்த எம்டி பிளேஸில் வெயிட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறா. அப்போ ஒருத்தன் என்ன சவுண்டாக இருக்குன்னு கேட்கும்போது அவனையும் மைக்கி சமாளிக்கிறா. அப்புறம் எலிசபெத் எழுத்துன்னு போயிட்டு அந்த ரூமில் போடுறா. அந்த 2 ரூமில் எலிசபெத் இருக்கா. ஆனால் நியூஸ் ஷோக்கு போயிட்டு ஷூட்டிங் நடக்குது. செம்ம கிளாமராக ஷோவில் ஆட் பண்ணி அந்த ப்ரொடியூசரோட அப்ரிசியேஷனும் வாங்கிக்கிறா. அவளோட ஃபோட்டோ அங்கங்கே பேனராகவும் இருக்குது. அந்த வாரத்தோட கடைசி நாள் எலிசபெத்துக்கு ஃபுட்டு கம்மியாக இருந்தோம். கிளப்புக்கு கிளம்பி போகிறா. எலிசபெத்துக்கு ஃபுட்டும் காலியாகி அவன் மூச்சு திணறுது. அப்போது அந்த பக்கம் ரொமான்ஸ் பண்ணியிருந்த ஷூவோட மூக்கில் இருந்து பிளட் வருது. உடனே வீட்டுக்குள்ளே இருந்த சுவிட்சை யூஸ் பண்ணுறா. இப்போது ஷூலேருந்து எலிசபெத் வந்துட்டான். வெளியே வந்து பார்த்த எலிசபெத்துக்கு எல்லாமே ஷாக்கிங்காக இருக்குது. வீட்டு ஃபுல்லாக பாட்டில் அண்ட் விண்டோஸ் கிளாஸில் ஒரு நோட்ஸும் இருக்குது. அதை பிரிக்க போகும்போது தான் நோட் பண்ணுறா அவளோட ஃபிங்கர்ஸ் எல்லாம் அழுக ஆரம்பிக்குதுன்னு. அவளும் கழுவி பார்க்குறா. பட் அது போகலை. உடனே அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுகிறா. அப்போது அவங்க ஒரு சில டீட்டெயில்ஸ் அண்டு ரீஃபில் பேக்கேஜ் வரும்னு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்புறம் வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறா. கொஞ்சம் நேரம் கழித்து டிவி பார்க்குறா. அதில் ஷூவோட ப்ரோக்ராம் பார்த்து எரிச்சல் தான் ஆகுது அவளுக்கு. எலிசபெத் ரீஃபில் பாஸ் எடுத்துட்டக்கப்போ ஏதோ சவுண்டு கேட்குது. பயத்தில் வெளியே வந்தவ யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குன்னு பக்கத்தில் இருந்த ரெஸ்டாரண்ட் உள்ள போயிடுறா. அப்போ அங்கே ஒருத்தன் இவளை பார்த்து நீ பெரிய தப்பை பண்ணிட்டேன்னு சொல்கிறான். அப்போ தான் அவளுக்கு புரிய வருது இவன் தான் அந்த ஹாஸ்பிட்டலில் இவளுக்கு அந்த பென்ட்ரைவ் கொடுத்ததுன்னு. அங்கேருந்து பயத்தில் வீட்டுக்கு வேகமாக போகும்போது எதிர்க்க ஒரு பைக் வருது. அந்த பைக்கில் இருந்தவன் தான் ஷூவை டேட் பண்ணுறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தவ அவன் ஃப்ரெண்டை மீட் பண்ண நினைக்கிறா. அவனுக்கும் கால் பண்ணி டின்னருக்கு மீட் பண்ணுவோன்னு சொல்கிறா. நைட்டும் ஆகுது. அவளும் நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவளோட ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறா. ஆனால் வெளியே பில்போர்டில் இருந்த ஷூவோட போஸ்டர் அவளை இன்னும் டிஸ்டர்ப் பண்ணுது. அகைன் ட்ரெஸ்ஸில் லைட்டாக சேஞ்சஸ் பண்ணி அங்கேருந்து கிளம்ப பார்க்குறா. ஆனால் அவளால் அந்த டோரை தாண்ட முடியல. ஷூவோட பாடி ஃபேஸ்லாம் அவள் கண்மணி வந்து அவளோட பைத்தியம் மாதிரி மாற்றுது. பாத்ரூமில் மேக்கப்லாம் கழிச்சு அவள் வீட்டிலே இருக்க முடிவு பண்ணிடுறா. அவனோட ஃப்ரெண்டும் மெசேஜ் பண்ணுறான். பட் அவனுக்கு ரிப்ளை பண்ணலை. அப்புறம் எலிசபெத் வெளியே இங்கே போகாமல் வீட்லேயும் இருக்கா. அவளோட சோலை நடிச்சிட்டு இருக்கும்போது மானிட்டரில் ஏதோ அவள் பாடியில் டிஃப்ரெண்ட்டாகனு நோட்டீஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ அங்கேருந்து பாத்ரூம் போயிட்டு அது என்ன பொருள்னு செக் பண்ணுறா. அவள் தொப்பிலேருந்து வெளியே இருக்கும்போது தெரியுது அது சிக்கன் பீஸ்ன்னு. சடனாக அவள் முழிச்சிக்கிறா. எஸ், இது ஒரு கனவு தான். வெளியே வந்து பார்த்தா அவளுக்கு எல்லாம் ஷாக்கிங்காக இருக்குது. எலிசபெத் டெய்லியும் சிக்கன் சாப்பிட்றா. அதனால தான் அவளுக்கு எப்படி தோணுதுன்னு தெரிய வருது. அப்புறம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இருக்கிற எல்லா கோவத்தையும் காட்டுறா. பட் எதுவும் பண்ண முடியாதுல்ல. அவளுக்கு ஷோக்கு கிளம்பி போகிறா. ஆனால் அங்கே அவளுக்கு பெரிய ஷாக்கிங் இருக்குது. அன்றைக்கி ஷூட்டிங் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு க்ரூ மெம்பர் வந்து உங்களை ப்ரொடியூசர் பார்க்கணும்னு சொல்கிறாரு, வந்து பாருங்கள் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவளும் பயத்தோடு அங்கே போய் பார்க்குறா. அந்த ப்ரொடியூசர் சொல்கிறாரு, இனிமேல் இந்த ஷோவை எங்களால் கண்டினியூ பண்ண முடியாது, இது அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஏன்னு அழுதுகிட்டே கேட்குறா. அப்புறம் அந்த ப்ரொடியூசர் சொல்கிறாரு, நீ பண்ண ப்ரோக்ராம் பெரிய ஹிட் ஆகிடுச்சு. நம்ம இதை விட பெரிய ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு. ஆனால் அதில் அவள் 1 வீக்கு தாண்டியும் டேஸ் கொடுக்க வேண்டி வரும்னு சொல்கிறாரு. இதனால் அவன் எலிசபெத்தை டேனையும் தானே எடுத்துக்கிறா. இதனால் எலிசபெத் உடலும் ரொம்ப அழுக ஆரம்பிக்குது. ரொம்ப நாள் கழித்து எலிசபெத்தை வந்து பார்க்கும்போது அவள் உடல் பலத்தை முழுக்க இழந்து அழுகி போனதை பார்க்குறான். அப்புறம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டால் இதை 1 டைம் யூஸ் பண்ணிட்டா அப்புறம் திரும்ப உங்களால் பழைய நிலைமைக்கு மாற முடியாது சொல்லிட்டாங்க. இதனால் ரொம்ப உடஞ்சி போயிட்டு சோஃபாவில் டிவி பார்த்துட்டு இருக்கா. அப்போ அந்த ப்ரொடியூசர் கொடுத்த கிஃப்ட் ஞாபகம் வருது. அது என்னென்னு பார்க்கும்போது அதில் குக்கிங் ரிலேட்டடாக டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. உடனே சிக்கன்லாம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணுறா. ஒரு பக்கம் சமைக்கிறதும் இன்னொரு பக்கம் இன்டர்வியூவில் பேசுகிறதும் மாறி வந்துட்டு இருக்கு. காலங்கள் போக 3 மாதம் ஆகுது. இப்போது ஒரு பெரிய செலிப்ரிட்டியாக இருக்கா. அப்புறம் பில்போர்டில் நியூ இயர் நைட் அன்னைக்கு ஒரு ஷோ பண்ண போகிறான்னு போட்டு இருக்கு. அப்போது அவனோட பாய் ஃப்ரெண்ட் வந்து அவளை கூப்பிட்றான். இவனும் நீ பெட்ரூம் போ வரேன்னு சொல்லிட்டு எலிசபெத் பாடியிலேருந்து அந்த லிக்விட் எடுக்கிறா. ஆனால் அந்த லிக்விட் ரொம்ப அழுக்காக வருது. இதனால் பயந்து அவள் அந்த நம்பருக்கு கால் பண்ணுறான். அப்போ சொல்கிறாங்க, உங்களால் ஒரு கேரட் அழிச்சிட்டு நீங்களாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவளும் அந்த திங்ஸை ஆர்டர் பண்ணுறா. அப்போது சடனாக அவளுக்கு மூக்கிலேருந்து பிளட் வருது. அவளால் கான்சியஸ் இருக்க முடியல. வேகமாக போயிட்டு எலிசபெத்தை சுவிட்ச் ஆகுறா. ஆனால் ஷூவோட பாய் ஃப்ரெண்ட் அங்கே இருக்கான்ல, அவன் ஷூவை தேடி வரான். அங்கே எலிசபெத் அவனை கத்தி அங்கேருந்து அவனை விரட்டி அனுப்புகிறான். இப்போது எலிசபெத் அவளை கண்ணாடி மூடி பார்க்குறா. ரொம்ப வயசான மாதிரியும் உடல் முழுக்க அழுகி போன மாதிரியும் இருக்கா. உடனே அவள் அந்த ஸ்டோடியில் போயிட்டு அங்கேருந்த பாஸை எடுத்துகிட்டு வரா. அதில் ஒரு கேரக்டர் அழிக்கிறதுக்கான இன்ஜெக்ஷனும் இருக்குது. அவள் அதை பாடி மேலே யூஸ் பண்ணுறா. ஆனால் கொஞ்ச நேரத்தில் மனசு மாறி பாதியில் நிறுத்திட்டு அவளை காப்பாற்ற முயற்சி பண்ணுறா. உடனே கேரக்டர் சுவிட்ச் ஆனால் மாறிடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறா. பட் அந்த டைமில் 2 கேரக்டரும் உயிரோடு இருக்குது. அப்புறம் கீழே இருந்த ஊசியை பார்த்து கோவப்பட்டு இவன் நம்ம கொல்ல பார்க்குறான்னு சொல்லிட்டு அவளை அடித்து கொலை பண்ணிடுறா. அப்புறம் ஈவினிங் ஆகுது. அவ்வளோ நியூ இயர் ப்ரோக்ராம் ரெடியாக
போகிறா. அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவளுக்கு ஏதோ தோணுது. ரெஸ்ட் ரூம் போய் பார்த்தா அவளோட பல் ஒன்று ஒன்றா கீழே கொட்டுது. அப்போ அவளுக்கு ஒரு யோசனை, நம்ம திருப்பி ஆக்டிவேஷன் கார்டு யூஸ் பண்ணால் ஒரு நியூ கேரக்டராக வருவோம், ஸோ அதை ஷோ பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சு வீட்டுக்கு கிளம்பி போகிறா. போகிற வழியெல்லாம் கை நகைலாம் கீழே விழுது, காது கீழே விழுது. பயத்தோட வீட்டுக்கு போயிட்டு அந்த ஊசியை போட்டு வழியால் மயங்கி கீழே விழுடா. திரும்பவும் ஷூவோட முதுகுல இருந்து ஒரு கேரக்டர் வெளியே வருது. ஆனால் அந்த கேரக்டர் இப்போ எங்காவும் கிளாமராகவும் இல்லை, ஒரு ஏலியன் மாதிரி கொடூரமாக இருக்குது. இப்படியே போனால் ஷோ பண்ண முடியாது, ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு அவளோட உடம்பு எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கிட்டு எலிசபெத்தோட ஃபேட்ஸை மாஸ்காக யூஸ் பண்ணி அந்த ப்ரோக்ராமுக்கு போகிறா. அங்கே வெளியே இருந்த வாட்ச்மேன் கிட்ட தான் ப்ரெஷர் காஸ்டில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறா. உள்ளே எல்லோரும் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அந்த ப்ரொடியூசரும் எல்லாருக்கிட்டையும் இந்த ப்ரோக்ராம் செம்மையாக இருக்கும்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆனால் லைட்ஸ் ஆஃப் ஆகி கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அப்புறம் லைட் ஆன் ஆனதும் இங்கே இருக்க எல்லாருக்கும் பெரிய ஷாக். அந்த ஏலியன் கேரக்டர் நடந்த எல்லாத்தையும் மைக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவள் உடம்புலேருந்து ஒரு பொருளாக கீழே விழுவும். இங்கே இருக்க எல்லாரும் பயத்தில் இங்கேயும் அங்கேயும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஸ்டேஜ் மேலே வந்து அவளை அங்கேருந்து துரத்த நினைக்கிறாங்க. பட் அவளை துரத்த முடியல. அப்போது ஒருத்தன் கம்பி எடுத்து அவன் மூஞ்சில் அடிக்க ரத்தம் ஃபுல்லாக தெரிச்சிச்சு. கீழே விழுந்த அவன் பாடியிலேருந்து ஒரு உழுப்பாக வெடிச்சு செதறி அந்த ஸ்டேஜே ஒரு ரத்த காடாக மாறிச்சு. அதிலிருந்து எலிசபெத்தோட ஃபேஸ் மட்டும் அவள் கரெக்டாக ஒரு ஷாக்கிட்ட போயிட்டு இருக்குது. அங்கே அவளோட பல மெமரிஸ்லாம் வந்துட்டு போகுது. கொஞ்ச நேரத்தில் அந்த ஃபேஸும் பிளட்டாக மாறி காணாமல் போயிடுது. இதான் மக்கள் இந்த படத்தோட கதை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாச்சும் குறை இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம வாய்ஸ் அப்டேட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா, பாய்.